சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நற்கருணையின் வழியாக இந்த திருப்பீடத்தில் நமக்காக எழுந்தருளி வந்திருக்கின்றார். மதுரை உயர்மறை மாவட்டம் கொடைக்கானல் மறைவட்டத்தில் இருக்கின்ற பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலே நாம் எல்லோரும் இந்த நற்கருணை ஆராதனைக்காக குழுமி இருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் உடன் இருப்பதற்காக இந்த நற்கருணையின் வழியாக எழுந்தருளி வந்திருக்கின்றார். திருப்பாடல் 121 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இஸ்ரேலின் இறைவன் ஒருபோதும் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் என் வலப்பக்கத்தில் உள்ளார், அவர் என் நிழல் ஆவார் என்று திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரினுடைய உடனிருப்பை அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இதோ நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த மக்களாக இதோ நற்கருணைக்கு முன்பாக நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த தெய்வீக பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நாம் அவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவதற்கு நம்மையே தகுதியாக்கியவர்களாக, அன்று எவ்வாறு அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தாலோ அதே போல நாமும் நம்மையே இந்த நற்கருணை வழிபாட்டின் வழியாக அர்ப்பணிப்போம். இதோ ஆவியினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்று திருத்தூதர்கள் ஜெபிப்பது போல நாமும் கண்களை மூடி ஆவியினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட வேண்டும், ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் அசைவாட வேண்டும் என்று ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த தெய்வீக பிரசன்னத்தில் தன்னையே இணைத்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக தங்களை இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நம்பிக்கையோடு தங்களுடைய ஜபங்களை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆவியினுடைய வல்லமையை நிறைவாக பொழிந்தருள்வீராக. இதோ ஆவியினுடைய கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி இதோ இந்த நற்கருணை வழிபாட்டிலே தங்களையே முழுமையாக இணைத்துக் கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்திடுமாறு ஜெபிக்கிறோம். இதோ உமது பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து அந்த பிரசன்னத்தை உணர்வதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதமான குற்றங்களையும் குறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றி அருளும். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் எங்களிடம் தடையாக இருக்கிறதோ இதோ உம்முடைய ஆவியினுடைய வல்லமை, அந்த ஆவியினுடைய அக்கினி அதனை உடைத்து எறியட்டும். இதோ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உமது ஆவியினுடைய வல்லமை செயலாற்றட்டும். ஆண்டவரே, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உம்முடைய ஆவியினுடைய வல்லமையால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு நிறை ஆசீரை இதோ இந்த 1 மணி நேரம் நாங்கள் தியானிக்க போகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செயல்படுத்தி எங்களுடைய வாழ்வை நீர் வளமாக்க வேண்டுமாய் இந்த வேளையிலே நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமீன்.
அன்பு நிறைந்தவர்களே, ஆவியினுடைய வல்லமையால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் அசைவாடி இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இதோ இந்த வேளையில் நம் முன்னே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரோடு நம்மையே இணைத்துக் கொள்வோம். நம்மை இணைப்பதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். நாம் கடவுளின் பிரசன்னத்திற்குள் நம்மை இணைப்பதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவம். ஆம், எத்தனையோ முறை அறிந்தும் அறியாமலும் கடவுளுக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, நமக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய உலகத்தில் இருக்கின்ற அவல நிலை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் செய்வது தவறு என்கின்ற நிலையை உணராமல் இருப்பது தான். அதைத்தான் மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அவல நிலை என்ன தெரியுமா? தாங்கள் செய்வது பாவம் என்று உணராத மனநிலைதான் அந்த அவல நிலை என்று வெளிப்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் தவறு செய்கிறோம். ஆனால் நாம் செய்கின்ற எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொள்கிறோம். நான் அதற்காக செய்தேன், இதற்காக செய்தேன், அப்படி இருந்தால் நான் செய்திருக்க மாட்டேன் என்று பல நேரங்களில் நாம் செய்த தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். எப்படி இந்த உலகத்தை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால், தவறு செய்தவன் தலை நிமிர்ந்து நடக்கின்றான், நேர்மையாக இருப்பவன் தலை குனிந்து நடக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு மாற்று உலகத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம். அந்த குற்றம், அந்த குறைகள், அந்த பாவங்கள் கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் உணர்வதில்லை. இதோ இந்த வேளையிலே நாமும் பல நேரங்களில் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறோம். அதற்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்போம். அன்று பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவரின் பின்னால் ஓடி வந்து, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கத்திய பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று அவனுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவனுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தார். ஆக நாமும் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் ஏற்றுக்கொள்வார். எனவே இந்த வேளையிலே, ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக, உம் சாயலாக படைத்த பிறருக்கு எதிராக, எனக்கு எதிராக நான் பாவங்கள் செய்திருக்கிறேன். என் பாவங்களை மன்னியும் இயேசுவே. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இதோ இந்த மன்னிப்பு பாடலை பாடி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். மனம் இறங்கும் இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான்
கடவுள் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய அருளை பெறுவதற்கு, அவருடைய ஆசீரை பெறுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அன்பு மகனாக மகளாக அவர் ஏற்றிருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு இந்த வேளையிலே நன்றி சொல்லுவோம். ஆம், ஆண்டவரிடம் அருளை பெற்ற பொழுதெல்லாம், ஆண்டவரிடமிருந்து ஆசீரை பெற்ற பொழுதெல்லாம், நன்மைகளையெல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற பொழுதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். விடுதலை பயண நூல் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மோசே இஸ்ரேல் மக்களோடு செங்கடலை கடந்தவுடனேயே அந்த இஸ்ரேல் மக்களோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி வாழ்த்தி பாடுகிறார். அவருடைய சகோதரி மிரியாமும் இணைந்து ஆண்டவரை வாழ்த்தி பாடுவதை அந்த விடுதலை பயண நூல் நமக்கு பதிவு செய்கிறது. இதோ குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் ஆழ்த்தி விட்டார் என்கின்ற அந்த பாடல் வரிகள். ஆம், ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்ற உடனேயே அவர்கள் ஆண்டவரை வாழ்த்தி பாடுகிறார்கள். 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். எருசலேமிற்குள் ஆண்டவரினுடைய உடன்படிக்கை பேழை நுழைந்த உடனேயே தாவீது தான் அரசன் என்பதையும் துறந்து ஆண்டவரின் திருமுன்பாக நடனமாடி ஆண்டவரை வாழ்த்தி போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இதோ இந்த வேளையில ஆண்டவர் நம் ஒவ்வொருவனுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அருளை பெறுவதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த உற்சாகத்தோடு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் ஆசிரியர் 34வது அதிகாரத்திலே இதோ ஆண்டவரை நான் வாழ்த்தி பாடுகிறேன், நான் அவரை புகழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்கின்றார். எனவே நாமும் அவரோடு இணைந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற அந்த பாடலை ஆண்டவரை வாழ்த்தி இந்த வேளையிலே பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். ஆராதிப்பேன்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, 2017ஆம் ஆண்டு திருச்சியிலிருந்து மதுரைக்கு நான் பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நடத்துனர் பேருந்து சீட்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முதியவர் தனது காலை வெளிப்பக்கமாக அந்த பேருந்திலே நீட்டி கொண்டிருந்தார். அந்த நடத்துனர் தெரியாமல் தடுக்கி விழுகின்றார். இருவருக்கும் இடையே பயங்கரமான வாக்குவாதம். முதியவர் என்று பார்க்காமல் அந்த நடத்துனர் அவரை மிகவும் தரைக்குறவாக பேசுகிறார். அதே போல அந்த முதியவரும் விட்ட பாடில்லை. நான் என்ன தவறு செய்தேன் என்று இருவரும் சண்டை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அங்கே பயங்கரமான சலசலப்பு ஏற்படுகிறது. ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இறுதியில் அந்த முதியவரினுடைய மண்டையை அந்த நடத்துனர் உடைத்து விடுகின்றார். ஒரு சாதாரண நிகழ்வு. இருவர் மன்னிப்பு கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால், தெரியாம நான் செஞ்சிட்டேன்ப்பா, தெரியாம காலை நீட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இருவருமே தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. இந்த சமூகமும் அப்படித்தான் இருக்கின்றது. இன்று நாம் யாரும் மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இல்லை, மன்னிப்பதற்கும் தயாராக இல்லை. இன்று நாம் வாசித்த நற்செய்தி வாசகம் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க அழைப்பு விடுக்கின்றது, மன்னிப்பு கேட்க அழைப்பு விடுக்கின்றது. காரணம், நம்முடைய கடவுள் மன்னிப்பின் கடவுள். பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாட்டும் சரி, அவர் எந்த அளவிற்கு மனிதரை அவனுடைய இயல்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் இயலாமையில் செய்தாலும் கூட தந்தையாகி இறைவன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை நாம் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை புத்தகம் 14வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குற்றங்களையும் குறைகளையும் அளவின்றி மன்னிப்பவர் நம் ஆண்டவர் என்று அது அடையாளப்படுத்துகிறது. அது உண்மைதான். ஆதாம் தவறு செய்தான். அவன் தவறு செய்த போதிலும் ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்திற்கு தேடி வருகின்ற நிகழ்வைத்தான் தொடக்க நூல் 3வது அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல் மக்கள் தவறு செய்கிறார்கள். தன்னுடைய நிலையை அவர்கள் மறந்து போகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் விடுதலை பயண நூல் 3வது அதிகாரத்திலே மோசேயின் வழியாக அந்த மக்களை தேடி வருகின்றார். பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்கிறார். இருந்தாலும் வழியில் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இந்த பொற்கன்றுதான் எங்களை வழிநடத்தி வந்தது என்று சொல்லி உண்மையான கடவுளை விட்டுவிட்டு அவர் பொற்கன்றை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நிலையிலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்து யோசுவா வழியாக அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்கிறார். அப்படியே தொடர்ந்து மக்கள் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் அவர்களை தேடி வருகின்றார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் மன்னிக்கின்ற இறைவன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய ஒவ்வொரு போதனையிலும் மன்னிப்பை முக்கியத்துவப்படுத்துகிறார்.
மாற்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 24, 25 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ நீங்கள் ஆண்டவரின் திருமுன்பாக கூடி வருகின்ற பொழுது யார் மீதாவது நீங்கள் மனத்தாங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த நேரத்திலும் ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக மன்னிக்கின்ற இறைவனை நாம் கடவுளாக பெற்றிருக்கின்றோம். ஆக கடவுளின் இயல்பை பெற்ற நாமும், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாமும் மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் மன்னிப்பதற்கும் தயாராக இல்லை, மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இல்லை. காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் நாம் மன்னிப்பதில்லை? முதலாவதாக யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவன் தவறு செய்து விட்டான், அவ்வளவுதான். அவன் ஏன் தவறு செய்தான், எதற்காக தவறு செய்தான் என்கின்ற அவனுடைய சூழலை எல்லாம் பார்ப்பதில்லை. ஒரு தாய் தனது குழந்தை தவறு செய்கின்ற பொழுது முதலிலே கண்டிக்கின்றார், பிறகு ஏன் தவறு செய்தது என்பதை நினைத்து பார்த்து அந்த குழந்தையை அவள் ஏற்றுக்கொள்கின்றார். ஆக பல நேரங்களில் நாம் அத்தகைய மனநிலையை விட்டுவிட்டு அவன் தவறு செய்ததை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்மால் மன்னிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இரண்டாவதாக, நாம் ஏன் பிறரை மன்னிப்பது இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆணவம். நான் ஏன் அவனை மன்னிக்க வேண்டும், அவன் தவறு செய்து விட்டான், அவ்வளவுதான். ஒருபொழுதும் நம்முடைய நிலையிலிருந்து நாம் இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. நான் படித்தவன், நான் அனைத்தும் அறிந்தவன் என்கின்ற ஒரு ஆணவ செருக்கு நம்மிடத்திலே குறைவின்றி காணப்படுகிறது. அதனால் தான் நாம் பிறரை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை ஒருவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனையும் நாம் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு பிடிக்காத ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு சிறிய தவறு செய்தால் கூட பிடிக்காதவன் என்று சொன்னால் நம்மால் ஒருபொழுதும் நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க முடிவதில்லை. மிகவும் முக்கியமான ஒன்று, அடுத்தவரை பற்றிய ஒரு தாழ்வான ஒரு எண்ணம். அதுதான் பிறரை மன்னிப்பதற்கு நம்மிடம் தடையாக இருக்கின்ற ஒன்று. அவனுக்கு என்ன தெரியும், அவன் அதை செஞ்சிட்டான் அப்படின்னு பல நேரங்களில் நாம் மற்றவர்களை நம்மை விட குறைவாக நினைத்து கொண்டே இருக்கின்றோம். இத்தகைய மனநிலையெல்லாம் நம்மிடம் இருப்பதால் தான் நம்முடைய மனம் பிறரை மன்னிப்பதற்கு, பிறரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடவுள் இந்த இயல்பையெல்லாம் நம்மிடமிருந்து எடுத்துவிட அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகம், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுதுதான் கடவுள் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பார் என்று கற்றுக் கொடுக்கின்றார். பேதுரு ஒருமுறை ஆண்டவரிடம் வரும் பொழுது, ஆண்டவரே நான் என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அளவில்லாத எண்ணிக்கையில் நீ அவரை மன்னிக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்ளுகிறானோ, தான் செய்தது தவறு என்று திரும்பி வருகிறானோ, அப்பொழுது நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே காணாமற் போன மகன் உவமை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த மகன் தவறு செய்கிறான். ஒரு கட்டத்தில் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து, நான் திரும்பி என்னுடைய தந்தையிடம் செல்வேன், இதோ அப்பா நான் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்து விட்டேன் என்று நான் அறிக்கையிட போகிறேன் என்று சொல்லி அவன் திரும்பி வருகின்ற பொழுது அந்த தந்தை ஓடி வந்து அவனை அரவணைத்துக் கொள்கின்றார். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் வழங்குங்கள் என்று சொல்லி உரிமை வாழ்வை மீண்டும் பரிசாக கொடுக்கின்றார். அதுதான் தந்தையாகிய இறைவன். ஆக நாம் தவறு செய்தாலும் கூட, நாம் தவறு செய்து விட்டோம் என்று திருந்தி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது அவர் நம்மை ஓடி வந்து அரவணைத்துக் கொள்வார் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. ஆக கடவுளின் சாயலை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய மன்னிக்கின்ற மனநிலையை பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஆக இன்று நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு 4 முக்கிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் குணமாகும் என்று சொல்லுகின்றார்கள். மிகவும் முக்கியமாக நம்முடைய பழைய கசப்பான உணர்வுகள் நம்மை விட்டு வெளியேறும் என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். பல நேரங்களில் மன்னிக்க முடியாத அந்த மனநிலை தான், அந்த ஞாபகங்கள் தான் நமது உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
ஆனால் நாம் எப்பொழுது அதை மனம் திறந்து மன்னிக்கின்றோமோ அந்த பழைய கசப்பு உணர்வுகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியேறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய கோபங்களை குறைக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நாம் எப்பொழுது மன்னிப்பதற்கு தயாராகி விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய கோபங்கள் எல்லாம் நம்மிடமிருந்து அகன்று போகும் என்று சொல்லுகிறார்கள். நான்காவதாக, மிக முக்கியமாக, இறைவனினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆக நாம் எப்பொழுது மன்னிப்பதற்கு தயாராகி விட்டோமோ அப்பொழுதே நாம் ஆண்டவரினுடைய அருளை நிரம்ப பெறுவதற்கு தயாராகி விட்டோம். இதோ எசேக்கியேல் புத்தகத்திலே இறைவாக்கினர் வெளிப்படுத்துவது போல, இதோ கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை உனக்குள் புகுத்துவேன். எது கல்லாகி போகின்ற இதயம்? மன்னிக்க மறுக்கின்ற இதயம்தான் கல்லாகி போயிருக்கின்ற இதயம். எந்த இதயம் மன்னிக்கின்றதோ அது சதையால் ஆன இறைவனின் அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல் இதயமாக இருக்கின்றது. எனவே இந்த நற்கருணை ஆராதனையிலே குழுமி இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கின்ற மனிதர்களாக மாற வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த வேளையிலே கண்ணீரோடு உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் குழுமி இருக்கின்றோம். நாங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. பல்வேறு நேரங்களில் எங்களுடைய மனித பலவீனத்தால் நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம். நாங்கள் குற்றங்குறைகள் புரிந்திருக்கின்றோம். இதோ இந்த வேளையிலே அதற்காக மனம் வருந்துகின்றோம். இந்த நற்செய்தியில் நாங்கள் கேட்டது போல நாங்கள் பல நேரங்களில் பிறரை மன்னிக்காமல் மறுத்திருக்கிறோம், மறந்திருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கு மறுத்திருக்கின்றோம். நாங்கள் உமது சாயலை பெற்றவர்கள் என்பதை உணரச் செய்திருளும் ஆண்டவரே. நீர் எவ்வாறு எல்லாவற்றையும் மறந்து ஒரு தாயை போல நீர் குழந்தையை ஏற்றுக்கொள்வதை போல மன்னித்து ஏற்றுக்கொண்டீரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த நேரங்களில் நாங்கள் எங்களுடைய ஆணவத்தை தவிர்த்து அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்று வாழ வரமருளும். உமது அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ளுகின்ற இதயமாக எங்களுடைய இதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். ஆம் தந்தையே, மன்னிக்கின்ற மனநிலையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு பிள்ளைகளாக உருமாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, முழந்தாள் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளாக இருக்கலாம், நமது குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம், இந்த சமூகத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இந்த வேளையிலே ஆண்டவரினுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதோ ஆண்டவரின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண் நம்பிக்கையோடு வந்து ஆண்டவரை அணுகிய பொழுது ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொண்டார். எனவே நாமும் அதே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி நாமும் இந்த வேளையில நமக்கான ஆண்டவரிடத்தில், நமக்காக தன்னையே இழந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது பெற்றுவிட்டோம் என்கின்ற மனநிலையோடு நாம் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே இந்த வேளையிலே அத்தகைய நம்பிக்கையோடு நாம் கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
என்ற அந்த பாடலை பாடி நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என்
உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கானர் செய்தி 6வது அதிகாரத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இரக்கமுள்ள தந்தை நம்மை மன்னித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் அதே மன்னிப்பு என்கின்ற மனநிலையில் பயணித்து அந்த இரக்கமுள்ள தந்தையை போல நாமும் நம்முடைய வாழ்வில் இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ மாண்புயர் கீதம் பாடி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நிரம்ப பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.